அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கு உண்டான லஞ்ச் ரெசிபி என்னென்னு பார்க்கலாம். வீட்டில் பன்னீர் இருந்தது, அப்போ பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் பண்ணலான்ட்டு தான் நான் எடுத்திருக்கேன். பன்னீர் வந்து நம்ம மசாலா போட்டு ஏற்கனவே நான் விரவி தான் வச்சுருக்கேன். வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு, இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு இது எல்லாம் விரவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதை எடுத்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நம்ம பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகளை அந்த எண்ணெயிலேயே, பன்னீர் ஃப்ரை பண்ண எண்ணெயிலேயே வதக்கி நம்ம சமையல் பண்ணிக்கலாம். அப்போது நமக்கு இன்றைக்கி பன்னீருக்கு வந்து நிறைய காய்கறிகள் போட்டு தான் ஃப்ரைட் ரைஸ் பண்ணணுங்கிறது இல்லை. என்கிட்ட இருந்த காய்கறி என்னடானா வீட்டில் கேரட்டும் கேப்சிகம் மட்டும்தான் இருந்தது. வேறு பீன்ஸு, நூல்கோஸு மற்றது எதுவுமே இல்லை, கேபேஜ்லாம் இல்லை. அதுக்கப்புறம் அந்த எண்ணெயில் கொஞ்சம் பல்லாரி கட் பண்ணி போட்டிருக்கேன். இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு அதையும் போட்டுட்டு கேப்சிகம், தக்காளி, கேரட்டு நீல வாக்கில் திருவி எடுத்திருக்கேன். அதையும் அதில் ஒன்றா போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இதுக்கு கொஞ்சமாக ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கிட்டு வதக்குங்க. காய் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூனு சோயா சாஸ் மட்டும் சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா வதக்கி கொடுங்க. மூடி போட்டு இருக்கட்டும், தீ சிம்லேயே இருக்கட்டும். இது வந்து காலையில் உள்ள பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் நான் சட்னி தாளிச்சிக்கிட்டு இருக்கேன். தேங்காய் சட்னி, மிளகாய் வத்தல் வச்சு அரைச்சது. அப்போ அது ரெடி பண்ணிவிட்டு காலையில் இன்றைக்கி இட்லி தான். அதுக்கப்புறம் இந்த காயெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம பன்னீர் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பன்னீரை எடுத்து அதில் போட்டு ஒரு கிண்டிட்டு அதுக்கப்புறம் சோறு வடித்து வச்சுருக்க சோறையும் போடுதோம். மீதி கொஞ்சம் துருவின கேரட் இருந்தது, அது மல்லி இலை, அதுக்கப்புறம் மிளகு சீரக பொடி, அது உப்பு கொஞ்சம் தேவையான அளவு, இதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி கொடுங்க. ஏன்னா அந்த பன்னீர் கிரேவியோடு சேர்ந்து சோறு எல்லாமே மிக்ஸ் ஆகி வரணும், அதுக்கு தான். அப்போ அதெல்லாம் நல்லா கிண்டி கொடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு இருக்கட்டும் ஸ்டவ்வில். அதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் இட்லி ஊற்றி மாவு ஊற்றி வச்சிடலான்ட்டு தான் நான் ஊற்றி அதையும் ஒரு அடுப்பில் வச்சுட்டு இனி வந்து வாட்டர் பாட்டில் தண்ணி ஊற்றணும். அதுக்கப்புறவு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் கொய்யாக்காய் இருக்குது, அதை கட் பண்ணி அதையும் எடுத்து வைக்கணும். நான் எடுத்து வச்சுட்டு இனி லஞ்ச் பேக்குக்கும் எல்லாமே ரெடி பண்ணணும். லஞ்ச் பாக்ஸ் வச்சுட்டு அது உள்ள எல்லாம் 1 by 1 எடுத்து வைக்கணும். இதுக்கு இந்த பன்னீர் ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து நான் வந்து சைடிஷ் வந்தில் வெள்ளரிக்காய், பல்லாரி போட்டு தயிரில் வச்சு சம்பல் தான் வைக்கேன் நான். அப்போ அந்த சம்பளையும் ரெடி பண்ணி அதையும் ஒரு குட்டி பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு இனி வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உண்டான இட்லியும் சட்னியும் ஒரு பிளேட்டில் எடுத்து வைக்கணும். அதையும் எடுத்து வச்சு கொடுத்துட்டோம்னா அதையும் அவங்க சாப்பிட்டு முடிச்சுருவாங்க. ரெண்டாவது, இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு மேலே வந்து நம்ம டொமேட்டோ கெச்சப்போ இல்லை டொமேட்டோ சாஸோ எது இருந்தாலும் அதையும் அதில் 1-2 ட்ராப் ஊற்றிக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். அவங்க லஞ்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் அவங்களுக்கு பார்க்குறதுக்கே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, நல்லா இருக்குல்ல. அப்போ அதை வச்சுட்டு இட்லிக்கும் எனக்கு டொமேட்டோ சாஸ் வேணுன்றதுனால அதையும் வச்சு கொடுத்தாச்சு. லஞ்ச் பேக்கும் ரெடி ஆயிடுச்சு. அலைக்கும் சலாம்.